இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 உடைய 12வது வாரத்துக்கான 3வது நாளுக்கான ஓட்டிங் முடிவுல தான் இந்த வீடியோவில் வந்து முழுசாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். இப்போ நம்பர் 1 பொசிஷனில் யாருக்கான்னு பார்த்தோம்னா கானோ வினோத் தான் இருக்கிறாரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கைன்னு சொல்லி பார்க்கும்போது 92,487 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 25.9% வாங்கியிருக்காங்க. நம்முடைய கானோ வினோத் அவர்கள் அட்டகாசமான கேம்லாம் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அட்டகாசமான வாக்குகளை வந்து வாங்கி குவிச்சிட்டு இருக்காரு. இவருக்கு வந்து டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே இருக்குது. அதே மாதிரி என்னன்னா, இவர் வந்து கொஞ்சம் வாய் விடாமல் இருந்தாருன்னா நல்லா இருக்கும். அதனால தான் இந்த வாரம் நடந்த ப்ரீஸ் டாஸ்க் அப்போ இவரோட ஒய்ஃப் வந்து அட்வைஸ் மாலையெல்லாம் பொழிஞ்சிட்டு இருந்தாங்க. இப்படி வினோத்தோட ஒய்ஃப் அட்வைஸ் பண்ணதுக்கப்புறம் இவரோட கேம் பிளே எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். 2வது பொசிஷனில் யார் இருக்கான்னு பார்த்தோம்னா திவ்யா கணேஷ் தான் இருக்கிறாங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 61,170 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படி சொல்லி பார்க்கும்போது 16.6% வாங்கியிருக்காங்க திவ்யா கணேஷ். இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல கேம் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. ஆரம்பத்தில் பயங்கரமாக எக்ஸ்போஸ் பண்ணி கேம் விளையாடி இருந்தாங்க. அதுக்கப்புறம் சைலண்ட் ஆகி நல்லாவே கேம் விளையாடிட்டு இருக்காங்க. 3வது பொசிஷன்ல யார் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா நம்முடைய பார்வதி தான் இருக்கிறாங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 43,076 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படி சொல்லி பார்க்கும்போது 11.69% வாங்கியிருக்காங்க நம்முடைய பார்வதி அவர்கள். பார்வதி வந்து இந்த வாரம் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக காத்துட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா வந்து இந்த வீட்டுக்குள்ள வராங்க. அதுவும் 24 ஹவர்ஸ் வந்து அவங்க கூட தங்கி இருப்பாங்க. ஆனா என்ன, இவங்க வந்து கொஞ்சம் பயந்த மாதிரி காட்டிக்கிட்டாங்க கமருதீன் விஷயத்தை பத்தி. அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இதுவுமே பார்த்தோம்னா பார்வதிக்கு வந்து பயங்கரமாக பாசிட்டிவாக தான் அமைய போகுது. ஏன்னா மற்ற ஃபேமிலியோட கண்டஸ்டன்ட்லாம் பார்த்தோம்னா வெறும் 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் மட்டும் தான் தங்கிட்டு வெளியே போயிருந்தாங்க. ஆனால் இவங்களோட ஃபேமிலி மட்டும்தான், அதாவது இவங்களோட அம்மா மட்டும்தான் 24 ஹவர்ஸும் தங்க போகிறதுனால நல்ல ஓட்டுகளும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ப்ரோமோ ஃபுல்லாமே இவங்க வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அநேகமாக பார்வதியோட அம்மா இந்த வாரம் என்று, அதாவது வெள்ளிக்கிழமை தான் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் 4வது பொசிஷனில் யார் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஆரோரா சிங்லர் தான் இருக்கிறாங்க. இவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 30,534 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படி சொல்லி பார்க்கும்போது 8.6% வாங்கியிருக்காங்க ஆரோரா சிங்லர். இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வாரம் எமோஷனல் பாயிண்ட்டை மட்டும் தான் எடுத்து வர்றாங்க. எதுக்காகனா, ஒவ்வொரு கண்டஸ்டண்டோட ஃபேமிலிலாம் வந்துட்டு இருக்காங்க. ஆனால் ஆரோரை பார்த்தோம்னா அவங்க வந்து ஃபேமிலி விட்டு பிரிஞ்சு தான் வந்துட்டு இருக்காங்க. அதனால ஆரோரை பார்க்க அவருடைய ஃப்ரெண்டு தான் வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து டாக் வந்துட்டு இருக்கு. ஒருவேளை பிக் பாஸ் டீம் வந்து ஆரோரோட ஃபேமிலியை வந்து கொண்டு வரதுக்கான முயற்சி எடுப்பாங்களா அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதுக்கு அடுத்ததான் 5வது பொசிஷனில் யார் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா சாண்ட்ரா தான் இருக்கிறாங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 29,216 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படி சொல்லி பார்க்கும்போது 8.6% வாங்கியிருக்காங்க நம்முடைய சாண்ட்ரா அவர்கள். சாண்ட்ரா பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா பிரஜன், அதுக்கப்புறம் அவங்களுடைய குழந்தைகள் வந்ததுக்கப்புறம் அவங்களோட கேம் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி தான் இருக்குது. பிரஜன் எவிக்ட் ஆகி வெளியில் போனதுக்கப்புறம் சாண்ட்ரா வந்து தனியாகவே இருந்துகிட்டு இருந்தாங்க. இப்போ பிரஜனும் அவருடைய குழந்தைங்களும் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் சாண்ட்ரா வந்து ஜாலியாக எல்லாருக்கிட்டையுமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பிரஜன் அந்த அளவுக்கு சாண்ட்ராவுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு கிளம்பியிருக்கிறாரு. 6வது பொசிஷனில் யார் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா கனி அவர்கள் தான் இருக்கிறாங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 25,302 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படி சொல்லி பார்க்கும்போது 6.86% வாங்கியிருக்காங்க கனி அவர்கள். கனியை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல வாக்குகள் வாங்கி நல்ல முன்னேற்றத்தோடு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா போன வாரம் பார்த்தோம்னா டேஞ்சர் சோனு தான் வந்திருந்தாங்க. இவங்க என்னதான் கன்னிங்கான கேம் விளையாடிட்டு இருந்தாலும் இப்போ கொஞ்சம் சேஃபர் சோனுக்கு மாறி இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததான் 7வது பொசிஷனில் யார் இருக்கான்னு பார்த்தோம்னா சபரினா தான் இருக்கிறாரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 24,898 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படி சொல்லி பார்க்கும்போது 6.75% வாங்கியிருக்காங்க சபரி அவர்கள். இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேம் எக்ஸ்போஸ் பண்ணாமல் 80 நாள் கடந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். மற்றவங்க கூட தன்னை வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவரை பார்த்தோம்னா பெருசாக எதுவுமே பண்ணல. ஆனால் அந்த கோட்டாஸில் மட்டும்தான் அட்வொகேட்டாக நல்லாவே பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் 8வது பொசிஷனில் யார் இருக்கான்னு பார்த்தோம்னா விக்ரம் தான் இருக்கிறாங்க. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 23,075 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படி சொல்லி பார்க்கும்போது 6.26% வாங்கியிருக்காங்க விக்ரம் அவர்கள். இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா போன வாரம்லாம் நல்ல வாக்குகள் வந்து வாங்கியிருந்தார். அதுவும் ஒரே நாளில் ஒரே ஃபைட்டில் வந்து எஃப்ஜே அவர்களை எக்ஸ்போஸ் பண்ணதுனால விக்ரம் அவர்கள் வந்து 8வது பொசிஷனுக்கு வந்துட்டார். இருந்தாலும் பார்த்தோம்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எல்லாருக்கிட்டையுமே ஒரு நல்ல பேர் வாங்கியிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும் செய்யுது. அதுக்கு அடுத்ததாக 9வது பொசிஷனில் வந்து அமித் அவர்கள் தான் இருக்கிறாங்க. அவர்
வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 20,685 ஓட்டுகள் வாங்கியிருக்கிறாங்க. பெர்சன்டேஜ் ஆஃப் வோட்டிங்ஸ் அப்படி சொல்லி பார்க்கும்போது 5.61% வாங்கியிருக்கிறாங்க அமித் அவர்கள். இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஜென்டில்மேன் கேம் தான் விளையாடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவரோட ஒய்ஃப்லாம் வந்ததுக்கப்புறம் நிறையவே அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இவரோட கேம் பிளே சேஞ்ச் ஆக போதா அப்படிங்கிறத வந்து வர்ற நாட்களில் பார்க்கலாம். அதுக்கு அடுத்ததாக ஃபைனலாக 10வது பொசிஷனில் யார் இருக்கான்னு பார்த்தோம்னா சுபிக்ஷா தான் இருக்கிறாங்க. இவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 17,660 ஓட்டுகள் வாங்கியிருக்கிறாங்க. பெர்சன்டேஜ் ஆஃப் வோட்டிங்ஸ் அப்படி சொல்லி பார்க்கும்போது 4.79% வாங்கியிருக்கிறாங்க சுபிக்ஷா அவர்கள். சுபிக்ஷா பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா நான் வந்து பீட் பாக்ஸ் பண்ணுறேன், சாங் பாடுறேன், லிரிக்ஸ் வந்து எழுதுறேன், அதில் வந்து அப்படியே மூழ்கிட்டாங்க. ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து போய் சேருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. லைவ்ல இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நம்ம சபரி அவர்களோட அம்மா இருக்காங்கல்ல அவங்க ஒன்று சொல்லியிருப்பாங்க. நீங்கள் லைவ்ல வந்து இந்த விஷயத்தெல்லாம் செய்கிறேன் அந்த விஷயத்தெல்லாம் செய்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அந்த 1 hour எபிசோடில் நீ என்னவா வர அதுதான் ரொம்ப முக்கியம். இல்லடா குட்டி நீ நைட்டில் மட்டும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணால் அந்த 1 hour எபிசோடில் நீ வரமாட்ட. அதனால் அந்த 1 hour எபிசோடுக்கு வர்றதுக்கு என்னென்ன வேலைகள் பார்க்கணுமோ அந்த மாதிரி மட்டும் வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ்லாம் சபரியோட அம்மா கொடுத்து போயிருக்காங்க. இதில் பார்த்தோம்னா அந்த 1 hour எபிசோடில் முழுக்க வர்றதுக்கான எல்லா தகுதியுமே இருக்கிறதுக்கு யார் இருக்குன்னு பார்த்தோம்னா பார்வதிக்கு மட்டும்தான் இருக்குது. பார்வதி அவர்களுக்கு தான் வந்து கிளியராக தெரியவும் செய்யுது. என்ன எப்படி பேசினா அது எப்படி வெடிக்கும் இதெல்லாம் கிளியராக தெரிஞ்ச ஒரே ஆளுன்னு பார்த்தோம்னா பார்வதி மட்டும்தான். ஏன்னா வந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா அவங்க கிளியராக பேசுகிறாங்க. எப்போ சண்டை போடணும், எப்போ அமைதியாக இருக்கணும், எதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிற வந்து தெளிவாக செஞ்சுட்டு இருக்காங்க. அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி. இன்னைக்கு பிக் பாஸ் ஆரம்பிச்சதுலேருந்தே பார்த்தீங்கன்னா ப்ரோமோல ஒரு நாள் கூட இவங்க வராமல் இருந்ததே கிடையாது. அந்த அளவுக்கு இவங்க கேம் விளையாடிட்டு இருக்காங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க எல்லாருமே வந்து சில பேர் வந்து பிசிக்கல் டாஸ்க் வச்சா பிசிக்கல் டாஸ்கில் வந்து நல்லா விளையாடுவாங்க. சில பேர் வந்து மென்டல் டாஸ்க் வச்சாங்கன்னா மென்டல் டாஸ்கில் வந்து நல்லா விளையாடுவாங்க. ஆனால் பார்வதி அப்படியே கிடையாது. ஆரோர் கூட ஒரு தடவை வந்து சண்டையில் வந்து சொல்லியிருப்பாங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. இதில் பார்வதி கொடுக்காத கண்டென்ட்டே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். வீட்டுக்குள்ளே கேம் ஆர்டர்லேருந்து நெகட்டிவ் வாங்குறதுலேருந்து பாசிட்டிவ் வாங்குறதுலேருந்து காதல் கண்டென்ட் வரைக்கும் எல்லாமே இந்த வீட்டுக்குள்ளே என்னென்ன தேவையோ அத்தனையும் கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து பார்வதி ஒரு முக்கியமான ஆளாக தான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. சரி நீங்க சொல்லுங்க இந்த சீசனுடைய டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கான வாய்ப்பு யாருக்கு இருக்கு அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.